வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு லேண்ட்ரிஸ் பேரலைசிஸ் ங்கிற ஒரு கண்டிஷன். இதை தமிழில் சொல்லணும்னா அதே லேண்ட்ரிஸ் தான். பேரலைசஸ்ங்கிறது பாரிசவாயு. இந்த பாரிசவாயு நோயானது பொதுவாக பெண்களை காட்டிலும் அதிகமாக ஆண்களை தாக்கக்கூடியது. ஒரே நேரத்தில் பல நரம்புகளில் அழற்சி, இதை பாலிநியூரைட்டிஸ் என்று சொல்றாங்க. இந்த நோய் கடுமையாக விரைவாக அழற்சியாவதால் கீழே இருந்து மேலே நோக்கி, அதாவது அசெண்டிங் பேரலைசிஸ் என்று இதை அழைக்கப்படுகிறது. அதாவது லேண்ட்ரிஸ் பேரலைசிஸ்ங்கிறது பாலிநியூரைட்டிஸ்னு சொல்றாங்க. அதே போல அசெண்டிங் பேரலைசிஸ்னும் இதை சொல்றாங்க. இது தண்டுவட நரம்பில் நீர்க்கோர்ப்புடன் அழற்சியால் ஏற்படுகிறது. துவக்கத்தில் லேசான காய்ச்சலுடன் தலைவலி, களைப்பு, முதுகு, கை, கால்களில் வலி காணப்படும். பிறகு சளி ஒழுகுதல் அல்லது இரைப்பையில் உறுத்தலும் 2-3 நாட்களுக்கு பின் இந்த லேண்ட்ரிஸ் பாரிசவாயு பல நரம்புகளில் அழற்சியாகி வளர்ச்சியடையும். தலையிலிருந்து தொலைவில் உள்ள தசைகளை விட தலைக்கு மிகவும் அருகிலுள்ள தசைகளையும், உடல் தசைகளையும், முகத்தின் இருபுறம் உள்ள தசைகளையும் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது. உணர்வு நரம்புகள் அவ்வளவாக பாதிப்புள்ளதில்லை. மூளை தண்டுவட நீரில் புரதத்தின் அளவு மிகவும் அதிகரித்தல், மூச்சு மண்டல தசைகளின் பாதிப்பால் இறப்பு கூட நேரிட வாய்ப்பு தோன்றலாம். இருப்பினும் தக்க நேரத்தில் சரியான மருத்துவம் செய்து கொள்ளும் போது குணமடைவதும் விரைவாக நடக்கும். அதனால பயப்படாம நல்ல மருத்துவமான ஹோமியோபதி மருத்துவ முறையை நாடும் போது இந்த லேண்ட்ரிஸ் பேரலைசிஸ், பாலி நியூரைட்டிஸ், அசெண்டிங் பேரலைசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் மிக விரைவாக ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் எந்த மருந்துன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி பேரலைசிஸ் கண்டிஷன் என்னாலே வாதம், பக்கவாதம்னாலே ரத்த ஓட்டம், இல்லை அதிக உடல் வெப்பம், இல்லை நரம்பு சத்து குறைபாடு சொல்லலாம். இந்த மூணுத்தையும் தவிர்க்கக்கூடிய உணவு முறை, வாழ்வியல் முறை, குறைந்தபட்ச ஒரு நாளைக்கு ஒரு 40-45 நிமிஷம் நடைபயிற்சி, இந்த விஷயங்கள் இருந்தா போதுங்க. இந்த மாதிரி பேர் தெரியாத பேரலைசிஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடுவதற்கு. அதனால ப்ரிவென்டிவ் ஆல்வேஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் ஹோமியோபதி மருந்து. இந்த ஹோமியோபதி மருந்துல முக்கியமா ஜெல்சிமம்ங்கிற மருந்து பலவித தசைகளில் பாரிசவாயு, தசைகளில் பலவீனம், முழுமையான சோர்வு, நடுக்கம், முதுகு, கழுத்தில் வலிங்கிற குறிகளுக்கு, மோட்டார் நர்வ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அதனால் ஏற்படக்கூடிய பாரிசு வாயுங்கிற பிரச்சனையை போக்கக்கூடியது. ஹைட்ரோபோபினம்ங்கிற மருந்து மூச்சு தசைகளை விட்டு விட்டு சுருங்குதல், மூச்சு சிறிது நேரம் நின்று போயிடுறதுங்கிற கண்டிஷனை தீர்க்கக்கூடியது. பிளம்பம் மெட்டாலிக்கம்ங்கிற மருந்து நரம்பு அழற்சி, நடுக்கம், மசில் பேரலைசிஸ்ங்கிற கண்டிஷனை போக்கக்கூடியது. கோனியம்ங்கிற மருந்து கடுமையான அசெண்டிங் ஆர்டர்ல ஏற்படக்கூடிய பேரலைசிஸ், அதாவது கீழ் உறுப்புகள் இருந்து மேல் உறுப்புகளை நோக்கி பாரிசவாயு உருவாவது. அதனால் தடுமாற்றமான நடை, நடுக்கம், நடக்கும் போது திடீரென்ற பலமிழப்பு, கால்களில் பலவீனம், வலியுடன் விரைப்பு, இந்த பாலி நியூரைட்டிஸ்ங்கிற பிரச்சனையில தூக்கமின்மை, தசைகளில் பலவீனம், மூச்சு பாதிப்பால் இரைப்பை ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஃபீல், இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களை டெத் வரைக்கும் கொண்டுட்டு போயிடும்ங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால கோனியம்ங்கிற மருந்து உயிர்காக்கும் மருந்தா இந்த
லேண்ட்ரிஸ் பேரலைசிஸ்ங்கிற கண்டிஷன்ல உதவக்கூடிய ஹோமியோபதி மருந்து. அதனால நல்ல மருத்துவத்தை நாடுவது மட்டுமல்ல, மருத்துவ தேவையை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள், உணவு மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள்ங்கிறது கூட்டு சேர்ந்து நல்ல மருத்துவத்தையும் சேர்ந்து எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.